இளைஞர்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே நாம் ஒருவரை சந்திக்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் யாபேஸ். இந்த யாபேஸ் பிறந்த பொழுது அவள் தாய் என்ன செய்தாள்? நான் துக்கத்துடனே இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவளுடைய வீட்டு சூழல் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. அல்லது அவள் பெற்ற பொழுது அவளுடைய வேதனை மிக அதிகமாக இருந்ததோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனாலும் அவளுடைய வேதனையை, அவளுடைய துக்கத்தை அந்த பிள்ளைக்கு பெயராக இடுகிறாள். இன்றைக்கு கூட நாம் பார்க்கலாம், சில வீடுகளிலே நன்கு படிக்கிற பிள்ளைகளை தலையில் தூக்கி வைத்து ஆடுவார்கள். ஆகா, இவனால் தான், இந்த பிள்ளையால் தான் எனக்கு பெருமை என்று சொல்வார்கள். கொஞ்சம் படிப்பு குறைவான பிள்ளைகளை பார்க்கும் பொழுது என்னதான் சொல்லி, எவ்வளோதான் டியூஷன் போய் படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சில வீடுகள் அப்படி பிள்ளைகளை ஒதுக்குறாங்க, பாரபட்சம் பார்க்குறாங்க. இல்லாட்டி இந்த பிள்ளை என்ன போல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தாய் என்ன செய்வா? ரொம்ப நேசிப்பா. இப்படியெல்லாம் பிள்ளைகள்கிட்ட பாரபட்சம் காட்டக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மனது உடைந்து போவார்கள். அந்த சின்னதுலேயே அவங்க மனம் அப்படி நசுக்கப்பட்ட மாதிரி ஆயிரும். அப்படிதான் இந்த யாபேஸுக்கும் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் இந்த யாபேஸ் என்ன செய்தாரு? என்னுடைய இந்த நிலைமையை, இந்த பெயரை உயர்த்த ஆண்டவராலே முடியும் என்று சொல்லி அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். எனவே ஆண்டவரிடமே செல்கிறார். ஆண்டவரிடம் சென்று அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்னை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். என்னை நீங்கள் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, அப்படின்னா என் நிலைமை உயர்த்தப்படணும்னு அர்த்தம். என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அவருக்கு அருளினார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இவருடைய நிலைமையை மாற்றுவதற்கு யாராலுமே முடியாது. யாரால முடியும்? ஆண்டவரால் தான் முடியும். ஏன்னா பெற்ற தாயே ஒதுக்குறா இல்லையா? எனவே நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போகணும். அது மாதிரி உனக்கு வீட்டிலையோ அல்லது நீ படிக்கிற இடத்துலையோ, ஐயா எனக்கு ஒன்றுமே வராதுவே, மக்கு பெயர் அப்படின்னு சொல்லி உன்னை சிநேகிக்க ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். உனக்கு நண்பர்கள் ஏற்படாமல் இருக்கலாம். அல்லது உன் வீட்டிலே உன் அக்கா தங்கை கூட உன்னோடு பேசாமல், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதே, உன்னை தூக்கி விடுவதற்கு ஒருவர் இருக்கிறார். ஒன்றுமில்லாமையிலேயே உலகத்தை படைத்தவர் அவர். ஆடுகளின் பின்னால் திரிந்த தாவீதை பேரரசனாக்கியவர் அவர். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரக்கூடாத ஒரு சந்ததியிலே பிறந்த ரூத்தை இயேசுவானவரின் பிறப்பின் அட்டவணையிலே வந்து சேரும்படியாக அவளை உயர்த்தியவர் ஆண்டவர். எனவே ஆண்டவரிடத்திலே நாம் தஞ்சம் புக வேண்டும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவற்றை கேட்கணும். இங்கே பாருங்க, அடுத்து என்ன இருக்குன்னா, இந்த யாபேஸ் என்பவர் தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவராயிருந்தார். எப்போவுமே ஜபம் வீண் போகாது, ஜபமே ஜெயம். இந்த யாபேஸ் தன்னுடைய நிலைமையை அப்படியே மாற்றி அவர் உயர்ந்த நிலைமைக்கு வரும்பொழுது அந்த தாய் என்ன செய்திருப்பாள்? அவள் என்ன சொல்லி இருப்பாள்? அவள், ஐயோ நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொன்னேன், ஆனால் இன்றைக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பது என் மகன்தான், என் மகன் எவ்வளவா உயர்ந்து நிற்கிறான் என்று சொல்லி அவள் சந்தோஷப்பட்டு இருப்பாள். எனவே நீங்களும் கூட எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். சீனிவாசன் என்று நினைக்கிறேன் அந்த மகன் பெயர். அவன் ஒரு மலை கிராமத்திலே பிறந்தவன். அங்கு அவனுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அவன் 5 வகுப்புகள் முடித்தவுடன் கீழே இருக்கிற கெலமங்கலம் என்ற ஊரிலே விடுதியில் தங்கி ஒரு அரசு பள்ளியிலே அவன் படிக்கிறான். அங்கு பார்க்கிறான், இவனுக்கு ஆங்கிலம் வரவே இல்லை. அங்கு எல்லாரும் படிக்கும் பொழுது இவன் சற்று தடுமாறுகிறான். வாட்ஸ் யுவர் நேம் என்று சொல்லி ஆசிரியர் கேட்டால் இவன் திருப்பி கேட்பான், வாட்ஸ் யுவர் நேம் என்று சொல்லி. எல்லாரும் சிரிப்பார்கள். ஒரு நாள் அவன் தீர்மானித்தான். பாருங்கள், 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன். அந்த கெலமங்கலத்திலே ஒரு ஆலயம், ஒரு சின்ன ஆலயம் உண்டு. அங்கு போய் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனையில் கலந்து கொள்வார்கள். இவனும் அங்கு போய் ஜெபித்தான். அன்று அவன் உணவு எடுக்கவில்லை, உபவாசத்தோடு போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே எனக்கு இந்த ஆங்கிலத்தை கற்றுத்தாருமப்பா என்று ஜெபித்தான்.
ஜெபித்துவிட்டு ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதை நன்கு கவனித்தான். படிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு எல்லாம் புரிந்தது. நாட்கள் நகர்ந்தன. அந்த பள்ளியில் இருக்கிற எல்லா 6 பிரிவுகள் என்று நினைக்கிறேன், செக்ஷன்ஸ், அது அத்தனையிலையும் அவன் ஆங்கிலத்தில் முதலிடத்தை பெற்றான். ஆண்டவர் அவனுடைய ஞானத்தை பெருகச் செய்தார். எனவே நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரை பற்றி கொள்வோமானால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.